முகமது தலீபா கடலூர் மாவட்டத்திலிருந்து கேட்குறாங்க. கணவர் இறந்து விட்டால் ஒரு பெண் 4 மாத காலம் இத்தா இருந்தால் போதுமானதா, இல்லை 24 மணி நேரம் இருந்தால் போதுமானதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கணவன் இறந்தால் எவ்வளவு நாள் இத்தா இருக்கணும் குர்ஆன் சொல்கிறது. வல்லதீன யதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா. கணவனை இழந்துட்டாங்கன்னா 4 மாதங்களும் 10 நாட்களும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அடுத்த திருமணம் செய்யாமல் அவங்க இருக்கிற கால அவகாசம் இதா இருக்கிற காலம் 4 மாதம் 10 நாள் இருக்கணும். கம்பல்சரி 10 நாள் அப்படின்ற அளவுக்கு அல்ல நம்பரை வரையறுத்து சொல்கிறான்னா அது கூடுதல் குறைவாலாம் இருக்க முடியாது. 4 மாதம் 10 நாள் கம்ப்ளீட் பண்ணணும். 24 மணி நேரம் என்று சொல்வதெல்லாம் அது அறியாமையின் வெளிப்பாடு. இன்னும் சொல்ல போனால் இந்த கேள்வி ஏன் வருதுன்னு கேட்டால் பல நேரங்களில் இதாவுக்காக போடப்பட்டிருக்கிற நடைமுறை சட்டங்களில் இருக்கிற சிக்கல். அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாது, இவங்கள பார்க்கக்கூடாது, வானத்தை பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்குலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் செய்வாங்க கிராமங்களில். இன்றைக்கும் சில இடங்களில் நடக்கத்தான் செய்கிறது. வீட்டுக்கு இடையில வானல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் ஏரியா இருந்துச்சுன்னா அங்கே நடமாடுறதுக்காக வேண்டி ஐயோ வானம் பார்த்துடக்கூடாது, ஒரு ஓலை தட்டை போட்டு வையே. பேர புள்ள பார்த்த முடியாது. 2 வயசு பையன் மக வீட்டு புள்ள பேரன் வர்றான்னு வச்சுக்கோங்க, அவன் பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்நியானம். யார்? 2 வயசு புள்ள, அவங்க மகவழியாக பிறந்த பேரன், அவங்க அந்நியன், அடுத்து அவங்களே பார்க்கக்கூடாது. என்ன லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் பாருங்க. மகன் பிள்ளையா இருந்தால் ஓகே, அது அவங்க வாரிசான், அதனால பிரச்சனை இல்லையா. மக பிள்ளையா இருந்தால் வாரிசு இல்லை, அது அடுத்த வீட்டுக்கு வாரிசு. இப்படியெல்லாம் கூட மார்க்கத்தில் இல்லாத, அறிவுக்கும் பொருந்தாத, மனிதாபிமானத்துக்கும் நெருக்கம் இல்லாத பல சட்டங்களை செயல்படுத்துவதன் வழியாகத்தான் 1 நாள் இருக்கவா, 2 நாள் இருக்கவா, 40 நாள் இப்படியெல்லாம் கேள்வி வருகிறது. மார்க்கம் சொன்ன அடிப்படையில் திருமணம் செய்யக்கூடாதுமா, திருமணத்துக்கான பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது, திருமணத்தை தூண்டுகிற அலங்காரங்கள் செய்து கொள்ளக்கூடாது, மற்றபடி இயல்பா இப்படி இருப்பீங்களா அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொன்னது சொல்லிட்டோம்னா 4 மாதம் 10 நாள் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயங்கள் இல்லை. அதனுடைய நன்மைகளை உணர்ந்து அதை எல்லோருமே அதுக்கு மனதளவில் தயாராகி செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள்.